ஓம் நமச்சிவாய. பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கர்நாடகா மாநிலத்தில் ஹசன் மாவட்டத்தில் ஹலபேடு என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஹொய்சாலேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மைசூரிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த ஹசன் நகரம். அங்கிருந்து 39 கிலோமீட்டர் பயணம் செய்தால் ஹலபேடுவை நாம் சென்றடையலாம். இங்கிருக்கும் மூலவர் ஹொய்சாலேஸ்வரர். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு, ஹொய்சாலேஸ்வரர், சந்தலேஸ்வரர் என்று 2 மூலவர் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்றன. இரண்யனை வதம் செய்யும் உக்கிர நரசிம்மர், கோவர்த்தனகிரியை குடையாக தாங்கும் கிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், அர்ஜுனனுக்கு தேரோட்டும் கிருஷ்ணர் என்று இராமாயண மகாபாரத கதை தொடர்பான சிற்பங்கள் இருக்கின்றன. இந்த கோவிலில் தொல்லியல் துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றது இந்த ஆலயம். அந்நிய படையெடுப்பின் போது சிதைந்த சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சிற்பக்கலையில் ஆர்வமுள்ளவர்களை மிக மிக ரசிக்க வைக்கும் கோவில் இது. ஆதிநாதர், சாந்திநாதர், பார்சவநாதர் ஆகிய சமண கோயில்களும் இந்த கோவிலின் சுற்றுப்புறங்களில் இருக்கின்றன. பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை நிறைவேற அபிஷேக ஆராதனைகள் செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமைகள் என்ன? வரவேற்கும் விநாயகர். என்ன வரவேற்கும் விநாயகர் பார்ப்போம் வாருங்கள். கோவிலின் வாசலில் விநாயகப் பெருமான் கம்பீரமாக வீற்றிருக்கின்றார். மேலே உள்ள 2 கைகளில் பாச அங்குசம் இருக்கின்றது. வலதுகரம் இஸ்லாமிய படையெடுப்பில், அதாவது மாலிகோப்பூர் படையெடுப்பில் உடைக்கப்பட்டு விட்டது. இடதுகரம் மோதகத்தை தாங்குகின்றது. துதிக்கியால் மோதகத்தை சுவைத்தபடி காட்சி தருகின்றார் விநாயகர். விநாயகரின் கிரீடமும் யாழியால் ஆன திருமாட்சியும் நுட்பமான வேலைப்பாடுகள் மிக்கவையாக இருக்கின்றன. கால்கள் 2ஐயும் மடித்து அமர்ந்திருக்கின்றார். கழுத்தில் அணிந்திருக்கும் தாழ்வடம் பாதத்திற்கும் கீழே தரையில் கிடக்கின்றது. வெயிலும் மழையும் பாராமல் வெட்ட வெளியில் விநாயகர் காட்சியளிக்கின்றார். அடுத்ததாக ராஜா சிவன், ராணி சிவன் என்னவென்று பார்ப்போம். கோவிலில் 2 பிரதான சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. முதல் சன்னதியில் ஹொய்சாலேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். எளிமையாக காட்சி தரும் சிவலிங்க பானத்தின் மேல் நாகாபரணம் குடைபிடிக்கின்றது. பானத்தின் மீது 2 கண்கள் அழகு செய்கின்றன. இந்த சன்னதி முன்னிலையில் இருக்கின்ற நவரங்க மண்டபம் மிகுந்த வேலைப்பாடு கொண்டதாக இருக்கின்றது. விஷ்ணுவர்த்தனன் என்னும் ஹொய்சால மன்னனின் மனைவி சாந்தலா தேவி. இந்த ராணியின் பெயரால் இவர் சாந்தலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். வடநாட்டு பாணியில் சாந்தலேஸ்வரர் மீது தாராபத்திரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. 2 சன்னதிக்கும் நேரே கிழக்கு வாசல்கள் இருக்கின்றன. வடக்கு தெற்கு வாசல்களும் உண்டு. மன்னரின் அரண்மனை தெற்கு பகுதியில் இருந்ததாகவும் அந்த வாசலை மன்னர் பயன்படுத்தியதாகவும் சொல்கின்றார்கள். வெளியில் எவ்வளவு வெயில் இருந்தாலும் கோவிலுக்குள் நுழைந்தால் குளிர்ச்சி நம்மை தீண்டுகின்றது. சுவாமி தரிசனத்தின் போது தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. சாந்தலேஸ்வரர் சன்னதியில் உற்சவர் சிலைகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஒய்யார துவாரபாலகர், சிவாம்சத்துடன் நந்தி, மகாகாலர் என்னும் துவாரபாலகர்கள் சன்னதியில் காவல்களாக நிற்கிறார்கள். இதில் சாந்தலேஸ்வரர் முன்பே இருக்கின்ற துவாரபாலகர்கள் கையில் திரிசூலமும்
டமருகம் என்னும் உடுக்கையும் ஏந்தி சிவாம்சத்தோடு காட்சியளிக்கின்றார்கள். கைகளை லாவகமாக வளைத்தும் கால்கள் சற்று சாய்ந்தும் ஒய்யார பாவனையில் இந்த சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. சிவனை சரணடைந்தால் நாமும் இவர்களைப் போல ராஜா வீட்டு கன்று குட்டியாக வாழலாம் என்பது ஐதீகம். அவர்களின் அருகில் சாமரம் வீசும் சேடி பெண்களின் சிலைகள் கண்களை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. துவாரபாலகர்களின் பாதத்தில் காவல் வீரர்கள் நிற்கின்றார்கள். ஒய்சாலேஸ்வரருக்கும் சாந்தலேஸ்வரருக்கும் நேராக நந்தி மண்டபங்கள் இருக்கின்றன. நந்தியும் மண்டபத்தூண்களும் கலைநயம் மிக்கதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நந்தி மண்டபத்தை சுற்றி மரசப்பு கடைசல் போல கல்லில் வடித்த கலைநயம் மிக்க தூண்கள் இருக்கின்றன. ஒற்றை கருங்கலினால் நந்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இரு நந்திகளும் ஒன்று போலவே இருக்கின்றன. கழுத்து சிறிது வளைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டு பாணியில் நாக்கை வெளியில் நீட்டாமல் இருப்பது மாறுபட்டதாக இருக்கின்றது. சித்திர வேலைப்பாடு பிரகார சுவர் முழுவதும் அழகாக வரையப்பட்டிருக்கின்றன. யானை, சிங்கம், குதிரை வீரர்கள், பூவிதழ் என்று அடுக்கடுக்காக சிற்பங்கள் நூற்றுக்கணக்கில் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கின்றன. கோவில் ஒரு தேர் போலவும் அதை இழுத்துச் செல்வது போல சிற்ப வரிசைகளும் இருக்கின்றன. யானைகள் ஒன்றை ஒன்று முட்டி மோதிக்கொள்ளும் சிலைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த தலத்தின் வரலாறு என்ன? ஒய்சால மன்னர்கள் தங்களை துவாரகாபுரியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இருப்பினும் இவர்கள் கிருஷ்ணனை வணங்கியதில்லை. சமண சமயத்தையே பின்பற்றி வாழ்ந்தார்கள். ராமானுஜர் காலத்துக்கு பிறகு இவர்கள் மீண்டும் தங்கள் வேத சமயத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள். அதன் பின் சிறியதும் பெரியதுமாக சிவபெருமான் மகாவிஷ்ணுவை மூலவராக கொண்டு 150 கோயில்களை கட்டினார்கள். 11ஆம் நூற்றாண்டில் ஹலவேடு ஒய்சாளர்களின் தலைநகராக திகழ்ந்தது. அப்போது இங்கு ஒரு சிவாலயம் கட்டி மூலவருக்கு தங்கள் இனத்தின் பெயரால் ஹொய்சாலேஸ்வர் என்று பெயரிட்டார்கள். 1127 தொடங்கிய கோவில் கட்டுமான பணி 1207 நிறைவு பெற்றது. விஷ்ணுவர்த்தனின் அமைச்சரில் ஒருவரான கெட்டுமல்லா இந்த கோவிலை கட்டினார் என்று சொல்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை என்று நடைபெறும் தேர் இவைகளெல்லாம் மிக மிக பிரசித்தம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் மிக்க இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம சிவாய.